வணக்கம். வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. உங்களுடன் இணைந்து கொள்வோர் சந்திரிகா ஆறுமுகம், ரியாஸ் ஹாரிஸ். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இன அழிப்பு குறித்த பிரேரணை வடமாகாண சபையில் நிறைவேற்றம். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமிழ் மக்களின் பிரச்சனையை புரிந்து கொண்டதை போன்று பிரதமர் ரணில் புரிந்து கொள்ளவில்லை. வடமாகாண முதலமைச்சர் குற்றச்சாட்டு. கிழக்கு மாகாண சபையின் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றம். கூட்டமைப்புக்கான அமைச்சு பொறுப்புகள் குறித்து தொடர்ந்தும் ஆலோசனை. வேலை சுதாவுடனான தொடர்புகள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினரிடம் வாக்குமூலம். தேசிய பாதுகாப்பு குறித்த நியமனங்கள் தொடர்பில் திருப்தி அடைவதில்லை. பான்சேகா கருத்து. இனி விரிவான செய்திகள். வடமாகாண சபையில் இன அழிப்பு தொடர்பிலான பிரேரணை ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டுள்ளது. வடமாகாண சபையின் 24வது அமர்வு அவைத் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இன்று காலை ஆரம்பமானது. இதன்போது வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் இனப்படுகொலை தொடர்பான பிரேரணையை சபையில் சமர்ப்பித்து ஆதாரத்துடன் உரை நிகழ்த்தியதாக எமது செய்தியாளர் குறிப்பிடுகின்றார். தமிழ் மக்கள் மீதான இனப்படுகொலையில் இருந்து பாதுகாக்க சர்வதேச பொறிமுறை ஏற்படுத்துமாறு வேண்டுகோள் என்ற தலைப்பில் கடந்த ஆண்டு மாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கத்தினால் பிரேரணையொன்று சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த பிரேரணை வடமாகாண முதலமைச்சரினால் இன்று சமர்ப்பிக்கப்பட்டு அதன் மீதான உரை வழங்கி இந்த பிரேரணை முன்மொழியப்பட்டது. எதிர்பார்ப்புகளை எங்கள் சிங்கள சகோதர சகோதரிகள் சந்தேக கண் கொண்டுதான் பார்த்து நோக்கி வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, சந்தேக கண் கொண்டே எமது சகோதர இனம் எம்மை பார்க்க வேண்டும், அதன் பொருட்டு தாம் அரசியல் குளிர்காய்தலில் ஈடுபட வேண்டும் என்ற சிங்கள மக்களின் அரசியல்வாதிகளின் குறுகிய கால சிந்தனைக்கு நாம் இதுகாரும் பதியாகி வந்துள்ளோம். உரித்தை கேட்டால் உதயடி தருவோம், நாம் உவந்தளிப்பதை உறுதியாக பற்றிக்கொள், இல்லையேல் அதுவும் கிடைக்காது என்ற உண்மத்த உளப்பாங்கிற்கு நாம் உள்ளாக்கப்பட்டு வந்துள்ளோம். இதேவேளை பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்ற முடியாது போனதாகவும் குறைந்தபட்சம் அவர்களுக்கான நீதியை ஏனும் நிலைநாட்ட வேண்டும் என வடமாகாண முதலமைச்சர் கூறியுள்ளார். இது யாரையும் பழிவாங்கும் நோக்கத்துடன் எடுக்கப்படும் முயற்சி அல்ல. மாறாக யாவருக்கும் நீதியானது பொது, யாவருக்கும் நீதி மறுக்கப்படக்கூடாது என்பதற்கான முன்னெடுப்பே இதுவாகும். பல்லாயிரக்கணக்கான உயிர்களைத்தான் எங்களால் படுகொலைகளில் இருந்து காப்பாற்ற முடியாமல் போய்விட்டது. குறைந்தபட்சம் அவர்களுக்கான நீதியைத்தானும் நிலைநாட்ட வேண்டும் என்ற நியாயமான வேட்கையின் வெளிப்பாடுதான் இந்த பிரேரணை. 2ஆம் உலகப் போரில் இன அழிப்பை செய்தவர்கள் தற்போதும் தேடி கண்டுபிடிக்கப்பட்டு நீதியின் முன் நிறுத்தப்படுவது எந்த காலகட்டத்திலும் நீதி மறுக்கப்படக்கூடாது என்ற உலக மக்களின் சிந்தனை சிறப்பின் எதிரொலியே என்பதை நாம் மறந்துவிடலாகாது. இதனையடுத்து வடமாகாண சபையின் ஆளும் மற்றும் எதிர்த்தரப்பு உறுப்பினர்கள் எழுந்து நின்று பிரேரணையை வழிமொழிந்தனர். பிரேரணை முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என்று பிரகடனப்படுத்தப்படுகிறது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தமிழ் மக்களின் பிரச்சனையை புரிந்து கொண்ட அளவு கூட பிரதமர் ரணில் விக்ரமசிங்க புரிந்து கொள்ளவில்லை என வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளார். இனவாதத்தின் ஊடாக ஆட்சி செய்த பழைய அரசியல் தலைவர்களைப் போன்று ஜனநாயகவாதியாக காட்டிக்கொண்டு தமிழர் பிரச்சனையில் இனவாத அரசியலை ஏன் புகுத்துகின்றீர்கள் என முதலமைச்சர் பிரதமரிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். இவற்றை நான் இங்கு கூறுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உண்டு. அதை எமது மாண்புமிகு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன புரிந்திருக்கும் அளவுக்கு பிரதமர் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் எனக்கு வருத்தத்தை தருகின்றது. இவ்வளவு நடந்தேறியும் அரசியல் சதிராட்டத்தில் குளிர்காயவே அரசியல்வாதிகள் எத்தனிக்கின்றார்கள். புதிய அரசாங்கத்திடம் கேட்கின்றேன், இன்றைய நிலையை, இதுவரை தமிழ் மக்கள் அனுபவித்த நிலையை, இன்னல்களை, இடர்களை சிங்கள மக்களிடம் எடுத்துக் கூறி நாம் இந்நாட்டில் புதியதொரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க எண்ணியுள்ளோம். நாம் வடகிழக்கில் ராணுவ முகாம்களை ஒரு சில கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் மட்டும் நிலைநிறுத்த உள்ளோம்.
மத்திய இடங்கள் எல்லாவற்றிலும் இருந்து வாபஸ் பெற்று மேலதிகமாய் உள்ள ராணுவத்தினரை குடியியல் வாழ்க்கைக்கு திரும்ப நடவடிக்கை எடுக்கப் போகின்றோம். சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் சேர்ந்து சகோதரத்துவத்துடன் எமக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற ஒரு புதிய கலாச்சாரத்தை ஏன் உருவாக்க முன்வருகின்றீர்கள் இல்லை என்று அவர்களிடம் கேட்கின்றேன். வடக்கையும் தெற்கையும் ஒன்று சேர விட வேண்டும், அவர்களின் மனங்களை இணைக்க வேண்டும் என்று மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் கூறியுள்ளார். ஜனநாயகவாதி என்று பெயர் பெற்ற நீங்கள் கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஏன் 10ஆம் பசலி பழைய அரசியல் தந்திரோபாயங்களுள் அமிழ்ந்து இருக்கின்றீர்கள் என்று இதைத்தான் கௌரவ பிரதம மந்திரி அவர்களிடம் நான் கேட்கின்றேன். இதேபோல யாழ்குடா நாட்டில் எழுந்துள்ள கழிவுநீர் பிரச்சினை தொடர்பில் பகுப்பாய்வுகள் நடத்தப்பட்டு சர்வதேச பரிசோதனைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என வடமாகாண சபை உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார். இதற்கான அரசாங்க பகுப்பாய்வாளருடைய அறிக்கை பெறப்பட வேண்டும். அதை பெற்றால்தான் எதுக்கும் அங்கே செல்லும். இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. இதே போல விஞ்ஞான சங்கம் கொழும்பில் இருக்கக்கூடிய அவருடைய அறிக்கை பெறப்பட்டிருக்கிறது, உதவிகள் பெறப்பட்டிருக்கின்றார். மாகாண சபையினுடைய செலவிலை பொதுமக்களிடமிருந்து நிதியை வேண்டாமல் நாங்கள் 1 மைல் சுற்றளவு, 2 மைல் சுற்றளவு, 5 மைல் சுற்றளவு என்று எங்கெங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்ற விடயத்தை அறிவுறுத்தி சர்வதேச உதவிகளையும் வெளிநாட்டு உதவிகளையும் நாங்கள் பெற வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆகவே இது ஒரு பேரவலம் நடைபெற்ற ஒரு பகுதி, டிசாஸ்டர் சோன் என்று பிரகடனப்படுத்தி அதையும் வைத்துக் கொண்டு நாங்கள் இதை இப்ப நாங்கள் மறந்துவிடாமல் அத்துடன் சுதந்திர தின நிகழ்வுகளில் கலந்து கொள்ளப் போவதில்லை என வடமாகாண முதலமைச்சரின் கருத்தை தாம் வரவேற்பதாகவும் MK சிவாஜிலிங்கம் இதன்போது கூறினார். முதலமைச்சர் அவர்கள் இலங்கையினுடைய சுதந்திர தினத்துக்கு நான் இதுவரை பங்கு பெற்றவில்லை, இனப்பிரச்சினை தீரும் வரை நான் பங்கு பெற்ற மாட்டேன் என்று சொல்லிய கருத்துக்கும் எங்களுடைய வடமாகாண சபை உறுப்பினர்கள் சார்பிலே நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். கிழக்கு மாகாண சபையின் புதிய முதலமைச்சர் நியமிக்கப்பட்ட பின்னர் முதல் முறையாக இன்று மாகாண சபை கூடியது. இதன்போது சமர்ப்பிக்கப்பட்ட மாகாண சபையின் 2015ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது. இன்றைய சபை அமர்வுக்கு முன்னர் கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் அகமட் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார். இதேவேளை கிழக்கு மாகாண சபையில் அமைச்சு பதவிகளை வழங்குவது தொடர்பில் கட்சிகள் மட்டத்தில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை இடம்பெறுவதனால் 4 அமைச்சுகளுக்கும் பதில் அமைச்சராக முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் இன்று சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். கிழக்கு மாகாண சபையில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஏற்பட்ட பெரும் சர்ச்சையை அடுத்து கிழக்கு மாகாணத்தின் புதிய முதலமைச்சராக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் ஹாபிஸ் நசீர் அகமட் கடந்த 6ஆம் தேதி சத்தியப்பிரமாணம் செய்து கொண்டார். இதன் பின்புலத்தில் சபை முதல்வர் ஆரியவதி கலபதி தலைமையில் மாகாண சபை கூடிய போது 2 மாதங்கள் இழுபறி நிலையில் காணப்பட்ட கிழக்கு மாகாண சபையின் 2015ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் முதலமைச்சரினால் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் 2 உறுப்பினர்கள் சபைக்கு சமூகம் அளித்திருக்காத நிலையில் மாகாண சபையின் ஏனைய அனைத்து உறுப்பினர்களும் வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவாக 34 வாக்குகள் அளிக்கப்பட்டுள்ளன. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களும் மக்கள் காங்கிரசின் உறுப்பினர்களும் வாக்களிப்பில் கலந்து கொண்டிருந்தனர். அனைத்து இன மக்களும் அமைதியான முறையில் வாழ்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குவதாக கிழக்கு மாகாண முதலமைச்சர் ஹாபிஸ் நசீர் என்று தெரிவித்தார். மூன்றின மக்களும் ஒற்றுமையாக வாழ முடியுமான அமைதியான சூழலை கிழக்கு மாகாணத்தில் உருவாக்குவேன். அதேபோன்று அபிவிருத்தியையும் பொருளாதார வளர்ச்சியும் நோக்கி பயணிப்போம். அத்துடன் அனைத்து நடவடிக்கைகளிலும் 3 இன மக்களுக்கும் ஏனையோருக்கும் நான் சமமாக நடந்து கொள்வேன். எந்த பாகுபாடுமின்றி செயற்படுவேன். எனது பதவிக்காலத்தின் போது 13வது அரசியல் அமைப்பு திருத்தத்தை கிழக்கு மாகாணத்தில் முழுமையாக நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கிறேன். அதேபோன்று வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவதன் மூலம் அதிக அளவிலான இளைஞர் யுவதிகளுக்கு கிழக்கில் தொழில் வாய்ப்புகளை வழங்க எதிர்பார்க்கிறேன். For the large scale industries to get employment for the youths. இதேவேளை இன்று இடம்பெற்ற கிழக்கு மாகாண சபை அமர்வில் தாம் கலந்து கொள்ளாமை குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கிழக்கு மாகாண சபை உறுப்பினர் ஞானமுத்து கிருஷ்ணபிள்ளை நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு இவ்வாறு கருத்து தெரிவித்தார். தமிழர் ஒருவருக்கு முதல் அமைச்சர் பதவி கிடைக்கவில்லை என்ற தகவல் அறிந்த பின் இன்றைய அமர்வுக்கு நான் கலந்து கொள்வதில்லை என தீர்மானம் எடுத்துள்ளேன். ஒரு மாகாண சபை உறுப்பினர் உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு முதல் அமைச்சர் பதவி கொடுக்க கூடாது என்பதை
முஸ்லிம் காங்கிரசினர் வலியுறுத்தி கூறியிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் முஸ்லிம் காங்கிரசினரிடமோ வேறு யாரிடமோ பிச்சை கேட்டு வாழ்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பாக மலரக்கூடாது என்பதுதான் தமிழ் மக்களின் அபிலாதை என்பதையும் இவ்விடத்தில் கூறி, அங்கே நடந்தது சதி செயல், தமிழ் இனத்துக்கு செய்யப்பட்ட சதி என்பதையும் வலியுறுத்தி கூறி, மேலும் தமிழினத்துக்கு இப்படியான சதிகள் நடப்பதற்கு இடம் அளிக்க கூடாது, தமிழ் தேசிய கூட்டமைப்பு மிகவும் விழிப்பாக மேலும் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்தாகும். මම රවුෆ් හකීම් මැතිතුමාට අභියෝග කරනවා. நான் ரவுஃப் ஹாக்கிமுக்கு சவால் விடுக்கிறேன். முடியுமானால் கண்டியில் தனியாக போட்டியிட்டு பாராளுமன்றத்துக்கு வாருங்கள். ஜனாதிபதி தேர்தலின் போது மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக செயற்பட்டவர்களுடன் ஒன்றிணைந்தே முதலமைச்சர் பதவியை பெற்றுக் கொண்டுள்ளனர். அவரை வெற்றி பெற செய்த குழு தொடர்ந்தும் எதிர்க்கட்சியிலே உள்ளது. எனினும் இந்த வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தோம். இந்த வரவு செலவு திட்டத்தில் எதுவும் இல்லை. தேசிய அரசாங்கமும் கல்விக்கு 1.8% ஒதுக்கியுள்ளது. எனவே மாகாண சபையில் எதுவும் ஒதுக்கப்படவில்லை. சுகாதாரம், விவசாயம் என்பனவும் அவ்வாறே. மக்கள் பலத்திற்கு எதிராக முதலமைச்சர் ஒருவர் தெரிவாகுவதென்றால் அதற்கு ஓரின் ஒத்துழைப்பு கிடைக்காவிடி மீண்டும் சீர்குலையும். අනික් කට්ටියගේ සහයෝගය නොලැබුණොත් එහෙම ඒක නැවත අස්ථාවර තත්ත්වයකට පත් වෙන්න පුළුවන්. இதேவேளை கிழக்கு மாகாணத்தில் அமைச்சு பதவிகளை பெற்றுக் கொள்வது தொடர்பில் தொடர்ந்தும் பேச்சுவார்த்தை இடம்பெறுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவிக்கின்றது. இதைவிட இன்னும் இந்த பேச்சுவார்த்தை முடிவுறவில்லை. பேச்சுவார்த்தை தொடர்ந்து இருக்கின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எத்தனை அமைச்சு பதவிகளை எவ்வாறு எடுப்பது என்பது தொடர்பாக நாங்கள் அதை இந்த வாரத்தில் நாங்கள் அதை வெளியிட இருக்கின்றோம். கடந்த ஜனாதிபதிக்கு எதிராக அதிகூடிய வாக்குகளை பெற்றுக் கொடுத்த ஒரு கட்சியாக கிழக்கு மாகாணத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இருந்திருக்கின்றது. ஆகவே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு அந்த முதலமைச்சர் பதவியை வழங்கப்பட வேண்டும் என்பதில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் அதில் கூடிய அக்கறை செலுத்தவில்லை என்பதை அதை காணக்கூடியதாக இருக்கின்றது. கிழக்கு மாகாண சபையிலும் இப்பொழுது ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற ஒஸ்டின் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவர் உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் ஒரு அரசாங்க அதிபராக இருந்தவர். அதைவிட இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. இவர் ஒஸ்டின் பெர்னாண்டோ அவர்கள் தான் 2002ஆம் ஆண்டு காலப்பகுதி என்று நினைக்கின்றேன். அப்பொழுது இருந்த பிரதமராக இப்பொழுது இருக்கின்ற ரணில் விக்ரமசிங்காவின் ஆட்சி காலத்தில் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக பணிபுரிந்தவரும் இந்த ஒஸ்டின் பெர்னாண்டோ தான். அந்த காலப்பகுதியில் தான் பல்வேறுபட்ட சுற்று பேச்சுவார்த்தைகள் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடம்பெற்றது. அதில் இவர் பல பேச்சுவார்த்தைகளிலும் சென்றிருக்கின்றார். இந்த பேச்சுவார்த்தைகள் சென்றாலும் கூட அதில் ஒரு குழப்பகரமான நடவடிக்கை இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே அந்த காலப்பகுதியில் ஒஸ்டின் பெர்னாண்டோ அவர்களும் அந்த பேச்சுவார்த்தையிலே கலந்து கொண்டிருக்கின்றார் என்ற விடயமும் இருக்கின்றது. புதிய அரசாங்கம் அமைத்ததற்கு பிற்பாடு கிழக்கு மாகாண சபை ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் முதலமைச்சர் பதவியுடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இணைந்து ஒரு நிர்வாகத்தை செய்ய இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தின் முதலமைச்சர் பதவி தொடர்பிலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முயற்சி தொடர்பிலும் மக்கள் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். முதலும் முருகா தேர்தல் நடைபெற்ற இடத்துல முஸ்லீம் காங்கிரஸ் தான் அதில் அரசியல் பின்னணியில் அந்த தலைவர் பதவியை பெற்றுக்கொண்டது. அதொரு புறம் போக 2வது முறையும் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஒரு வீழ்ச்சி என்பதை தான் நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு தேர்தல் சமுதாயத்தில் எந்த கட்சி பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றோ அந்த கட்சி தான் ஆட்சி செய்ய வேண்டியது சம்பிரதாயம். ஆனால் இப்போ கிழக்கு மாகாண சபையில் நடந்த விஷயம் ஒரு அரசியல் பின்னணி மூலமாக ஒரு சிறுபான்மையினருக்கு கொடுத்தது ஒரு பொருத்தமில்லாத ஒரு செயற்பாடு தான் நான் கூற விரும்புகிறேன். இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டது இருபதியாருக்கு முறையில் ஒரு மன கிளேசத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதை துடைக்க வேணுமா இருந்தால் இருசாராரும் பேசி ஒரு தீர்க்கமான முடிவுக்கு எது பெரும்பான்மையான கட்சி இருக்கோ அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைப்பதுதான் பொருத்தம் என்று என்னுடைய கருத்து. எதிர்வரும் காலங்களில் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் முஸ்லீம் காங்கிரசும் அத்துடன் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து இந்த ஆட்சி அமைப்பது உண்மையில் மக்களுக்கு ஒரு சிறந்த பெறுவராக அமையும் என்பது என்னுடைய கருத்து. கூட்டமைப்பினர் முஸ்லீம் காங்கிரஸை அழைத்திருந்தார்கள் ஆட்சி அமைப்பதற்காக. ஆனால் அவர்கள் வராமல் அரசாங்கத்தோடு அப்போது இருந்த மஹிந்த ராஜபக்ச அரசாங்கத்தோடு இணைந்து முதலமைச்சர் பதவியை தங்கள் பக்கத்திலே சேர்த்து நடத்தினார்கள். 2வது தடவையாகவும் தற்போது முதலமைச்சர் பதவியை தாங்களே பெற்றுக்கொண்டு
இங்கே ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் அரசாங்கத்தோடு சேர்ந்து. இந்த நிலைமை அவ்வளவு திருப்திகரமாக, அதாவது கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களுடைய ஒற்றுமையை, புரிந்துணர்வையும் அபிவிருத்தி அடைவதற்கு தடையாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அன்று முதலமைச்சர் பதவியினை எதிர்பார்த்த தமிழ் தேசிய கூட்டமைப்பானது இன்று அமைச்சு பதவிகளை பெறுவதற்காக பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகின்றது. இங்கு அரசாங்கம் பின்னிய சதி வரையிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு விழுந்திருக்கின்றது. முதலமைச்சருக்காக நியாயமான அடிப்படையில் அதை பெற்றுக்கொள்வதற்காக முயற்சித்த நாங்கள் இன்று அந்த மாகாண சபையிலே ஒரு சாதாரண அமைச்சராக கூட ஆகுவதற்கான வாய்ப்பை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலைக்குள் தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதை தமிழ் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள். மத்திய அரசிலே அமைச்சர் பதவிகளை நிராகரித்தவர்கள், ஏற்றுக்கொள்ள விரும்பாதவர்கள் இன்று 11 உறுப்பினர்களையும் 5க்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கிழக்கு மாகாணத்திலே வைத்துக் கொண்டு இந்த மாகாண சபையிலே ஒரு முதலமைச்சர் பதவியை அல்லது பொருத்தமான தகுந்த அடிப்படையில் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி அதன் மூலம் நீதியான, நேர்மையான, நியாயமான அடிப்படையில் சில அமைச்சுக்களை பெற்றுக் கொள்கின்ற வாய்ப்பை கூட இழந்திருக்கின்றார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக நாங்கள் எவ்வளவோ பாடுபட்டு தமிழ் மக்களாகிய நாங்கள் இந்த வாக்குகளை கொடுத்து இவங்களை வெற்றி பெற செய்தோம். அதே நேரம் இவங்க மத்திய அரசிலேயும் எந்தவித மந்திரி பதவியும் எடுக்கல. இப்ப மாகாண சபையில முதலமைச்சரும் இல்லை. இப்ப ரவு ஹக்கீமிடம் கெஞ்சி பிச்சை கேட்கிறாங்க மினிஸ்டர் பதவி தர சொல்லி. இதுக்கெல்லாம் காரணம் முக்கியமாக ரணில் விக்ரமசிங்கவும் ஒஸ்டின் பெர்னாண்டோவும். ஆனபடியா தமிழ் கூட்டமைப்பும் இதுக்கு உடந்தையாக நிற்காமல் சரியான தீர்மானம் எடுத்து நீங்க இந்த முடிவை எடுத்து அவங்களோடு இல்லாம மாகாண சபையை கலைக்க வேணும் என்ற நிலைமைக்கு நாங்கள் நினைக்கிறோம். முல்லைத்தீவு மாவட்ட செயலக கட்டிடம் உள்நாட்டு அலுவல்கள் மற்றும் கடற்றொழில் அமைச்சர் ஜோசப் மைக்கேல் பெரேராவினால் இன்று திறந்து வைக்கப்பட்டது. முல்லைத்தீவு மாவட்ட செயலக கட்டிட திறப்பு விழாவில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் ரூபாவதி கேதீஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த 100 நாள் திட்டத்துக்கு அனைத்து கட்சிகளினதும் ஒத்துழைப்பு மற்றும் வாக்குகள் கிடைத்துள்ளமையை நினைவில் கொள்ளுங்கள். இது ஐக்கிய தேசிய கட்சியின், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின், தமிழ் தேசிய கூட்டமைப்பின், மக்கள் விடுதலை முன்னணியின் வேறு கட்சியின் திட்டம் அல்ல. பாராளுமன்றத்தில் உயர்மட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட உங்களின் எதிர்பார்ப்பாகும். உங்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய தேவையான மாற்றம் ஏற்பட்டுள்ளது. உங்களின் எதிர்பார்ப்புக்கு அமைய அந்த மாற்றத்தை சீர் செய்வதற்கு 100 நாள் திட்டம் ஒன்று பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த மாற்றம் அது வெறுமனே ஒரு ஜனாதிபதி என்ற ஒரு முக மாற்றமா அல்லது ஒரு ஆள் மாற்றமா, அத்தோடு நின்று விடுமா என்ற ஒரு சந்தேகம், ஏக்கம் எங்களுக்கும் இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிலே ஒரு அரசியல் மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது, நிர்வாக மாற்றம் நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் வன்னி மாவட்டத்திலே அல்லது முல்லைத்தீவு மாவட்டத்திலே நாங்கள் எதிர்பார்க்கின்ற மாற்றம் நடைபெறுமா என்ற சந்தேகம் எங்கள் எல்லோருக்கும் என்று இயல்பாக தோன்றியிருக்கின்றது. நாங்கள் எதிர்பார்த்த மாற்றம் ஒவ்வொரு வீடுகளிலேயும், ஒவ்வொரு தனி மனிதனிடையும் ஏற்பட வேண்டும், ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஏற்பட வேண்டும், ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஏற்பட வேண்டும், அரசாங்க அலுவலகங்களில் ஏற்பட வேண்டும். அப்படியான மாற்றத்தை தான் நாங்கள் எதிர்பார்த்திருக்கின்றோம். நாங்கள் இந்த மாற்றத்தை நாங்கள் எல்லோரும் இணைந்துதான் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆகவே அந்த மாற்றத்தின் ஊடாக பயன்களை அனுபவிக்க வேண்டியவர்கள் நாங்கள். அந்த பயன்களை அனுபவிக்கும் வரைக்கும், அவற்றை அடையும் வரைக்கும் நாங்கள் தொடர்ந்து இந்த அரசாங்கத்திற்கு ஒத்துழைக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடும் எங்களுக்கு இருக்கின்றது. மதுபான சாலையை மூடுமாறு வலியுறுத்தி ஹட்டன் ஷனன் பகுதி மக்கள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் ஷனன் சந்தியை மறித்து இன்று முற்பகல் 10:30க்கு இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஷனன் பகுதியில் உள்ள மதுபான சாலை ஒன்றை மூடுமாறு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சுமார் 400க்கும் அதிகமான மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர்.
ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியை மறித்து முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டத்தினால் வாகன போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டது. மதுபான சாலையினால் தமது அன்றாட செயற்பாடுகள் மாத்திரமின்றி வாழ்க்கைக்கும் பாதிப்பு ஏற்படுவதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் சுட்டிக்காட்டினர். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் ஆறுமுகன் தொண்டமான், தலைவர் முத்து சிவலிங்கம், மத்திய மாகாண சபை உறுப்பினர், பிரதேச சபை உறுப்பினர்கள் உள்ளிட்ட மேலும் சிலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்கூல் பிள்ளைகளுக்கு பாதிப்பு இருக்கு, மற்றது கணவன் மனைவிக்குள்ள ஒவ்வொரு குடும்பமும் பிரிஞ்சு வாழுது. அதெல்லாம் இந்த பார்னாலதான் இவ்வளவும் நடக்குது. மலையகத்துல தான் 100 அடிக்கு ஒரு பார் எங்க பார்த்தாலும் இருக்குது. இந்த பக்கத்தில் உள்ள பார்களை மூடுனா மலையகத்துல இந்த தோட்டப்புறங்களில் உள்ள மக்கள் நல்லா இருக்கலாம். நாங்க இன்னைக்கெல்லாம் சம்பளம்னா இந்த சம்பளம் பூரா அந்த பார்க்கு மட்டும்தான் வந்து சேரும். அதுல ஒரு 10 ரூபா கூட மிஞ்சக்கூடிய சாத்தியக்கூறு மறுநாள் இருக்காது. அதே நேரத்தில் இந்த பாருங்க இல்லன்னு சொல்லி சொன்னா அந்த ஆட்களுக்கு காசு கொஞ்சம் மிஞ்சும். இதேவேளை இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பில் போலீசார் ஹட்டன் நீதவானிடம் இன்று பிற்பகல் அறிக்கை சமர்ப்பித்தனர். ஹட்டன் ஷெனன் சந்தியில் உள்ள மதுபான சாலை கலால் திணைக்கள அனுமதி பத்திரத்துடன் இயங்குவதாகவும் அதனை மூடுவதற்கான தீர்மானத்தை கலால் ஆணையாளரை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆகவே மக்களின் முறைப்பாட்டினை கலால் ஆணையாளரிடம் சமர்ப்பிக்குமாறு ஹட்டன் போலீசாருக்கு நீதவான் அறிவித்துள்ளார். இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட முன்பள்ளி ஆசிரியர்கள் சம்பள உயர்வு கோரி மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக இன்று கவனிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட முன்பள்ளி ஆசிரியர்கள் உள்ளூராட்சி அமைச்சர் ஜோசப் மைக்கேல் பெரேரா மற்றும் வன்னி பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கல்நாதன் ஆகியோரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். இதன்போது உரிய அமைச்சு மற்றும் திணைக்கள அதிகாரிகளூடாக நியாயமான தீர்வு ஒன்றை பெற்றுத் தருவதாக அவர்கள் உறுதியளித்துள்ளனர். ஒரு குழந்தைய மூல வளர்ச்சியில 100% பங்களிப்பு செய்கிற இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் தான். இருந்த போதிலும் முன்பள்ளி ஆசிரியர் பற்றி இதுவரைக்கும் அரசால ஒரு சுற்று நிருபமோ அல்லாது ஒரு நிரந்தர நியமனமோ வழங்கப்படையில. பல ஆண்டுகளாக எங்களுக்கு கல்வி கற்பித்த ஆசிரியர் கூட எங்களோட பிள்ளைகளையும் கற்பித்து எங்களோட பிள்ளைகளுக்கு கற்பிக்கிற காலமாக இருந்தும் கூட இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கும் போதிய வேதனம் கொடுக்கப்படவில்லை. பொது தேவைக்கான காணியை பல்நோக்கு கூட்டுறவு சங்கத்தினர் அபகரித்துள்ளதாக தெரிவித்து விஸ்வமடு பிரதேசத்தில் போராட்டம் ஒன்று இன்று முன்னெடுக்கப்பட்டது. முல்லைத்தீவு, விஸ்வமடு, மாணிக்கபுரம், ரெட்பானா மற்றும் வல்வர்புர பகுதிகளைச் சேர்ந்த மக்களே இவ்வாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த இடத்தெல்லாம் பிடிச்சி அதுக்கு பிறகு நாங்கள் சந்தோஷமா ஒரு பக்கம் காணி அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தோம் மீள் கட்ட சொல்லி. இன்றைக்கு 2 ஏக்கர் காணி. இன்றைக்கு என்னன்னா எங்களுக்கு ஒருத்தரும் தெரியாம இந்த இடத்தை புதுப்பிச்சு எங்களுடைய சந்தை சார் ரோட்டு பக்கம் இருக்க வேண்டிய சந்தை, இந்த சந்தையை எங்களுக்கு அடாபடி தரமா பிடிச்சிருக்காங்க. இது நியாயமா? அதுக்கு தான் இந்த போராட்டம். கட்டப்பட்ட சந்தை இது இந்த பிரச்சனை பிறகு இவ பைபஸா பிடிச்சு சங்கத்துக்கு நடத்தணும். சங்கத்துக்கு 2 ஏக்கர் காணி நாங்கள் பொதுமக்களாக கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு இது பொது சந்தைன்றது கல்வெட்டில் எழுதி இருக்கு. திருகோணமலை குறிஞ்சாங்கேணி மகாமார் அலிகார் மகாவித்யாலயத்துக்கு கட்டடம் ஒன்றை அமைத்தருமாறு கோரி பாடசாலை முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. பாடசாலையின் மாணவர்களும் பெற்றோர்களும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். வகுப்பறை கட்டடங்கள் இல்லாமையினால் மாணவர்கள் மரத்தின் கீழும் தகர கொட்டிகளிலும் இருந்து கல்வியை தொடர்வதாக இதன்போது ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்தனர். உயர்திரு வகுப்புகள் வரை கல்வி செயற்பாடுகள் இடம்பெறும் இந்த பாடசாலையில் சுமார் 800 மாணவர்கள் கல்வி கற்று வருகின்றனர். பாடசாலையில் கட்டட வசதி எதுவும் இல்லாமல் நாங்கள் மரநிலையிலும் கொட்டில்களிலும் படித்து வந்து கொண்டிருக்கிறோம். மழை காரணம், வெயில் காரணமாக மாணவர்கள் கஷ்டத்தின் மத்தியில் இருக்கின்றார்கள். இதேவேளை ஆர்ப்பாட்டம் நடைபெற்ற இடத்துக்கு வருகை தந்த கிண்ணியா வலய கல்வி பணிப்பாளர் MJ சேகாலி விரைவில் பாடசாலைக்கு கட்டடம் ஒன்று நிர்மாணித்து தருவதாக தெரிவித்ததை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். திருக்கோணேஸ்வரம் அருள்மிகு மாதுமை அம்பாள் உடனுரை கோணேஸ்வர பெருமாள் ஆலயத்தின் எண்ணெய் காப்பு நிகழ்வு 4வது நாளாக இன்று வெகு விமரிசையாக இடம்பெற்றது. திருக்கோணேஸ்வரம் அருள்மிகு மாதுமையம்மாள் உடனுரை கோணேஸ்வர பெருமான் ஆலயத்தின் எண்ணெய் காப்பு நிகழ்வு கடந்த சனிக்கிழமை ஆரம்பமானதுடன் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த எண்ணெய் காப்பு நிகழ்வு இன்று நண்பகல் 12 மணி வரை நடைபெற்றது. இன்றைய எண்ணெய் காப்பு நிகழ்வில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதேவேளை நாளை காலை 5 மணி முதல் பூஜை வழிபாடுகள் இடம்பெற உள்ளதுடன் காலை 10 மணிக்கு மகா கும்பாபிஷேகம் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அக்கரைப்பற்று பிரதேச செயலக பிரிவில் அமைக்கப்பட்டுள்ள சுனாமியால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கான நுரைச்சோலை வீட்டு திட்டம் இதுவரை மக்களிடம் கையளிக்கப்படவில்லை. இதேவேளை நுரைச்சோலை வீட்டு திட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சில வீடுகளில் பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். அக்கரைப்பற்று பிரதேச செயலக பிரிவில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அமைக்கப்பட்ட வீட்டு திட்டமே இது. சவுதி அரேபிய அரசாங்கத்தின் 552 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் வீடமைப்பு நிர்மாணத்துறை அமைச்சினால் இந்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன. 2006ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த வீட்டு திட்டத்தின் பணிகள் 2010ஆம் ஆண்டு நிறைவு பெற்ற நிலையில் இதுவரை உரியவர்களுக்கு இந்த வீடுகள் வழங்கப்படவில்லை.
பல மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த வீட்டுத் திட்டம் எந்தவித பயன்பாடுமின்றி பாழடைந்து காணப்படுகின்றது. இதுவரைக்கும் எங்களுக்கு இந்த சுனாமில இந்த வீடு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை. நாங்க இந்த 10 வருஷமா பண்ணாத போராட்டமும் இல்லை. எல்லாம் செஞ்சு எங்களுக்கு இந்த வீடு இதுவரைக்கும் கிடைக்கல. இப்ப வந்திருக்கிற புது அரசாங்கம் சரி இந்த வீட்டை எங்களுக்கு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தாங்கன்னா நல்லா. நாங்க முடிஞ்ச கஷ்டத்துல இருக்கோம், மக்கள் ஒத்தி வீட்டுல இருக்கோம். ஒரு மாத்தைக்கு இங்க இருந்து அடுத்த வீடு பால் வீடு தொடரணும். நாங்க பால் வீடு வெளிச்சாக்கி எங்களால் ஏலா. எங்களுக்கு நிலந்தரமான வீடு எதுவும் இல்லை. எங்களுக்கு சுமார் 40 ஏக்கர் காணியில் 500 வீடுகளை கொண்டமைந்ததாக இந்த வீட்டுத் திட்டம் நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இந்த வீட்டுத் திட்டத்தினுள் பாடசாலைகள், வைத்தியசாலை, சந்தை தொகுதி, மண்டபம், விளையாட்டு மைதானம் மற்றும் பஸ் தரிப்பிடம் ஆகியனவும் அமைய பெற்றுள்ளன. நாங்க இப்படியே கிடந்து சீராளிகிறோம். இன்றைக்கு ஒத்தி விட்டு வழியதான் எங்களை மக்களை வச்சுக்கி நாங்க சீராளிகிறோம். எங்களுக்கு இருக்க இடமில்லை. அவியர பால் வீடு வலிச்சாக்கி வியர பால் குஜினி வலிச்சாக்கி நாங்க இன்றைக்கு ஜீவிக்கோம். எங்களுக்கு இருக்க இடமில்லை. எங்களோட வீட்டை தந்தா மிச்சம் உதவியா மிச்சம் சீராளிவிலையும் கஷ்டத்திலையும் தான் எங்களோட மக்களை வச்சுக்கி வாழ்றோம். எங்களோட வீட்டை தந்தா மிச்சம் நண்டி நலவும் மாறி இவ்வளவு காலத்துக்கு நாங்க வீட்டு கூட ஒத்தி வழியா குந்தி திட்டோம். எங்களுக்கு இன்னும் ஒரு முடிவாதையும் இல்லை. இந்த வீட்டுத் திட்ட பிரச்சினை தொடர்பில் 2009ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கு விசாரணையின் போது தனி இனம் ஒன்றுக்கு வீடுகள் வழங்கப்படக்கூடாது எனவும் அனைத்து இனத்தவரையும் உள்ளடக்கி நீதியாக பகிர்ந்தளிக்குமாறும் அப்போதைய நீதியரசர் சரத்தன் சில்வா தீர்ப்பு வழங்கியிருந்தார். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி பல வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் வீட்டுத் திட்டம் இன்றும் வெறிச்சோடி காணப்படுகின்றது. நுரைச்சோலை வீட்டுத் திட்டத்தை வழங்குமாறு கோரி பலமுறை மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்ததுடன் இந்த வீட்டுத் திட்ட பிரச்சினை தொடர்பில் இதற்கு முன்னரும் நியூஸ் ஃபர்ஸ்ட் சுட்டிக்காட்டியிருந்தது. இந்த வீட்டுத் திட்டத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்க அதிகாரிகள் பின் நிற்பது அவர்கள் மீது சந்தேகத்தையே ஏற்படுத்துகின்றது. வரலாற்று சிறப்புமிக்க மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய மாசிமக மகோத்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. மாத்தளை ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் மாசிமக மகோத்சவத்தின் கொடியேற்றம் இன்று காலை விசேட பூஜைகள் இன்று இடம்பெற்ற கொடியேற்ற நிகழ்வில் பக்தர்கள் பலர் கலந்து கொண்டு அம்பாளின் அருளாசியை பெற்றுக் கொண்டனர். மகோத்சவத்தின் பஞ்சரத பவனி எதிர்வரும் மார்ச் மாதம் 4ஆம் தேதி நகர் வலம் வர உள்ளது. கொழும்பு தாமரை தடாக வீதி ஆனந்த குமாரசுவாமி மாவட்ட என இன்று மீண்டும் பெயரிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. ஆனந்த குமாரசுவாமி மாவட்ட என பெயரிடப்பட்டிருந்த கொழும்பு 7 ஹோட்டன் சுற்றுவட்டம் மற்றும் பொது நூலக சுற்றுவட்டம் என்பவற்றுக்கு இடையிலான பகுதி 2011ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி தாமரை தடாக வீதி என பெயர் மாற்றப்பட்டது. எனினும் இன்று மீண்டும் அந்த வீதியின் பெயர் ஆனந்த குமாரசுவாமி மாவட்ட என மாற்றப்பட்டது. போலியான ஆவணங்களை தயாரித்தமை தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் திசாத்தநாயக்க மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பில் அனுர பிரியதர்ஷன யாப்பா மற்றும் தயாசிரி ஜெயசேகர் ஆகியோரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு இடையில் உடன்படிக்கையொன்று உள்ளதாக ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ஆவணம் ஒன்று முன்வைக்கப்பட்டமை தொடர்பில் இந்த பிரச்சினை ஏற்பட்டது. උතුරු නැගෙනහිර හමුදා කඳවුරු ඉවත් කරන බව 60%කින් வடக்கு கிழக்கில் உள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்படும் எனவும் 60% படையினர் அகற்றப்படுவார்கள் எனவும் ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் யோசனைகள் நிறைவேற்றப்படுவதாகவும் அந்த உடன்படிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுபோன்ற கருத்துகள் காரணமாக இந்த நாட்டில் இனங்களுக்கு இடையில் ஒற்றுமையின்மையை ஏற்படுத்த முயற்சி செய்துள்ளாரா என இதன் போது விசாரணை செய்யப்படுகின்றது. அத்துடன் 2007ஆம் ஆண்டின் தண்டனை சட்டத்தின் 56ஆம் பிரிவின் சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பிலான சட்டம் மீறப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்கின்றோம். குறிப்பாக திசாத்தநாயக்க தெரிவித்த கருத்தின் மூலம் அந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆராய்கின்றோம். போலி ஆவணம் தொடர்பில் அனுர பிரியதர்ஷன யாப்பா மற்றும் தயாசிரி ஜெயசேகர் ஆகியோரிடம் வாக்குமூலம் பெற எதிர்பார்ப்பதாக கூறப்பட்டது. வாக்குமூலம் பெற்றுக் கொண்டீர்களா? அனுர பிரியதர்ஷன யாப்பா மற்றும் தயாசிரி ஜெயசேகர் ஆகியோரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டுள்ளோம். அத்துடன் அது குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையின் பிரகாரம் செயற்படுகின்றோம். தற்போதைக்கு அது குறித்த விசாரணைகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளன.
இதேவேளை திஸ்ஸ அத்தநாயக்கவின் போலி ஆவணத்தை அடிப்படையாக வைத்து ஜனாதிபதி தேர்தல் மேடைகளில் மக்களை திசை திருப்பிய நபர்கள் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு ஜாதிக ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் ஓமல் பே சோபித தேரர் போலீஸ் அதிபருக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். திஸ்ஸ அத்தநாயக்க தொடர்பில் சட்டத்தை நடைமுறைப்படுத்தினாலும் மக்களை அச்சுறுத்தலுக்கு உட்படுத்திய நபர்கள் தொடர்ந்தும் வெளியில் இருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். என்ன இந்த சட்டம்? சட்டத்தில் எங்கு இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது? திஸ்ஸ அத்தநாயக்கவை கைது செய்வதற்கு காரணமான விடயங்களை போன்று திரிவுபடுத்தப்பட்ட நிலப்படங்களை தயாரித்து அதன் மூலம் மக்களை திசை திருப்பியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அடுத்த 70 நாட்களில் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமா இல்லையா என்பதை அவதானித்துக் கொண்டுள்ளோம். මේ සමාජයේ ඉදිරි දින 70 ඇතුලේ ඒ නීතිය ක්‍රියාත්මක වෙනවද නැද්ද කියලා අපි අවදියෙන් ඉන්නවා. தேசிய பாதுகாப்பு தொடர்பிலான சில நியமனங்கள் குறித்து திருப்தி அடைய முடியாது என ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜெனரல் சரத் பொன்சேகா தெரிவிக்கின்றார். இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய பொழுதே அவர் இதனை குறிப்பிட்டார். தேசிய பாதுகாப்பு தொடர்பில் வழங்கப்பட்டுள்ள நியமனங்கள் குறித்து தனிப்பட்ட ரீதியில் திருப்தி அடைய முடியாது. நான் அறிந்த விதத்தில் வெற்றிகரமாக செயற்பட பொறுப்பு வழங்கப்பட்ட நபர்களுக்கு அதிக தெளிவில்லை. சிறிது காலம் செல்லும் போது அவர்களும் தெளிவு பெறுவார்கள். எனினும் அமைப்பொன்றாக நிச்சயம் ஒன்று சேர வேண்டும். அதிக அனுபவங்களை கொண்ட அதிக இயலுமை கொண்ட நபர்கள் இருக்க வேண்டும் என நான் நம்புகிறேன். சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொள்ளாமை குறித்து ஊடகவியலாளர்கள் சரத் பொன்சேகாவிடம் கேள்வி எழுப்பினர். நாட்டின் பாதுகாப்பிற்கு பொறுப்பாக சிரேஷ்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள். பாதுகாப்பு பிரதம அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அதன் பின்னர் ராணுவ தளபதி இருக்கின்றார். அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து ஒழுக்கமற்ற விதத்தில் மிக மோசமான முறையில் என்னை கைது செய்தவர்கள். ஒழுக்கமற்ற விதத்தில் ராணுவம் தலையீடு செய்தது. கனிஷ்ட பிரிவில் உள்ளவர்களுக்கு ராணுவம் தவறான உதாரணங்களை வழங்கியது. அவர்கள் சில விடயங்களை பொறுப்பேற்று செயற்பட்டனர். அவ்வாறு செயற்பட்ட நபர்கள் பதவிகளில் உள்ள இடங்களில் நான் இருக்க மாட்டேன். அவர்கள் அந்த இடத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்ற நிலைப்பாட்டினை நாம் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் கூறியிருந்தோம். அதுவே அந்த இடத்திற்கு செல்லாமைக்கான பிரதான காரணமாகும். அதேபோன்று ஜனவரி 8ஆம் தேதி முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் சதி முயற்சியை இவர்களே முன்னின்று செய்துள்ளனர். ராணுவ ஆட்சியை கொண்டுவர திட்டமிட்டனர். 90% ஈடுபடுத்தப்பட்டது. எஞ்சிய 10% செயற்படுத்த முடியாதமையினால் அவர்களது திட்டம் பின்வாங்கப்பட்டது. அவ்வாறு எடுக்கப்படாமல் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்புகளை வழங்க முடியும். இந்த 2 விடயங்களை கருத்தில் கொண்டே நான் சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை. ராணுவ தளபதி நீக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் கோரிக்கை விடுக்கின்றீர்கள். நிச்சயமாக இவரை பதவி நீக்கம் செய்தால் மாத்திரம் போதாது. அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். பாராளுமன்ற ஆசனம் குறித்து ஊடகவியலாளர்களினால் சரத் பொன்சேகாவிடம் இதன் போது கேள்வி எழுப்பப்பட்டது. ජයන්ත කැටගොඩ මන්ත්‍රීතුමා මේ වෙනකොටත් ඒ ඔහු පොරොන්දු දීපු ආකාරයට ඒවා ඉෂ්ට කරලා නැහැ. பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜாந்த கேட்டகோடு வழங்கிய உறுதிமொழியை அவர் இதுவரை நிறைவேற்றவில்லை. பார்லிமெண்ட் ஆசனத்தை மீண்டும் எனக்கு வழங்குவதாக அவர் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கூறியிருந்தார். அவர் அந்த இடத்தை விட்டு வெளியேறினால் அந்த ஆசனம் எனக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஜாந்த கேட்டகோடு பதவி விலகினால் அந்த ஆசனம் எனக்கு கிடைக்கும் என இந்த நாட்டின் தேர்தல்கள் ஆணையாளர், இந்த நாட்டின் சட்டமா அதிபர் ஆகியோர் தெரிவித்திருந்தார்கள். என் மீதான அனைத்து போலி குற்றச்சாட்டுகளையும் தற்போதைய ஜனாதிபதி இல்லாது செய்து விடுதலை செய்துள்ளார். அரசாங்கத்தை கலைப்பதற்கு இன்னும் 2.5 மாதங்கள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. அந்த 2.5 மாதங்களில் எவ்வித பதவிகளுமின்றி இந்த நாட்டில் உள்ள சேவகன் என்ற ரீதியில் எமது கௌரவத்தை பேணி மக்களுக்காக பணியாற்ற எண்ணியுள்ளேன். அம்மால் நியமிக்கப்பட்ட அரசாங்கத்தில் தேவையற்ற அமைச்சர்கள், பார்லிமெண்ட் உறுப்பினர்களில் ஒரு சிலர் இருக்கின்றனர். தங்காலை சென்று காலத்தை கடத்திவிட்டு மீண்டும் கொழும்புக்கு வருகின்றனர். இந்த ஆசனத்தை வழங்க வேண்டாம் என முன்னாள் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அவர்களை நாம் தேசிய பட்டியலில் பார்லிமெண்டத்துக்குள் கொண்டு வருவோம் என்ற போலியான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டன. இந்த பிரச்சினைக்கான தீர்வை பெற்றுக்கொள்ள நாங்கள் எதிர்வரும் காலங்களில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கொன்றை தாக்கல் செய்ய உள்ளோம். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவிடம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சுமார் 6 மணித்தியாலம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள வெலே சுதாவினால் வெளியிடப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு இந்த விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவிடம் இன்று முற்பகல் 9:30 முதல் 6 மணித்தியாலங்களுக்கும் அதிக காலம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அஜித் ரோஹன குறிப்பிட்டார். මේ වන විට වෙලේ සුදාගේ பிரகாஷன் வெலேசுதாவினால் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்களை அடிப்படையாக கொண்டு கொழும்பு மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா என்ற நபர் இந்த போதைப்பொருள் வர்த்தகத்துடன் தொடர்புடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெலேசுதாவினால் வெளியிடப்பட்ட கருத்துக்களை மாத்திரம் நாம் கருத்தில் கொள்ள மாட்டோம். அதனால் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட நபருக்கும் நாம் சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளோம். இந்த நடவடிக்கையின் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க நாம் எண்ணியுள்ளோம். துமிந்த சில்வாவினால் பண பரிமாற்றம் மற்றும் போதைப்பொருள் வர்த்தகம் தொடர்பிலான விடயங்கள் குறித்தும் இங்கு வினவப்பட்டுள்ளது.
පළවෙනි කාරණේ යම් කෙනෙක් எவரேனும் ஒரு நபர் போதைப்பொருள் வர்த்தகம், ஆட்கடத்தல் அல்லது ஏதேனும் குற்றச்சாட்டுடன் தொடர்பு பட்டு பணத்தை உழைப்பார்களாயின், மற்றொரு நபர் அதற்கான பணத்தை வழங்குவாராயின், அந்த இரண்டு நபர்களும் பண பரிமாற்றத்துடன் தொடர்பு பட்டவர்கள் என்ற அடிப்படையில் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். அவர்களின் சொத்துக்களை அரசுடைமையாக்க முடியும். பணத்தை பெற்று போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு உதவிகளை வழங்கியிருந்தால் அல்லது அவர்களிடமிருந்து உதவிகளை பெற்றிருந்தால் அவர்களும் குற்றவாளிகளாக கருதப்படுவார்கள். මුදල් ලබාගෙන මද්‍රව්‍ය ජාවාරම්කරුවෙකුට උදව් කරලා තියෙනවා නම් சிறுமியொருவர் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் துமிந்த சில்வா 2004ஆம் ஆண்டு முதற் தடவையாக சட்டத்துக்கு முன் நிறுத்தப்பட்டார். அதன் பின்னர் பிரபல நடிகையொருவரோடு தொடர்பு வைத்திருந்த நிலையில் அவருக்கு மரண அச்சுறுத்தல் விடுத்த சம்பவத்தினால் துமிந்த சில்வா சட்டத்தின் முன்பாக விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார். அதனை அடுத்து 2011ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி ஜனாதிபதி தொழிற்சங்க பணிப்பாளர் நாயகம் பாரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திரவின் கொலையின் சந்தேக நபராக துமிந்த சில்வா கருதப்பட்டார். இந்த வழக்கு விசாரணை இடம்பெற்ற காலப்பகுதியில் நீண்ட நாட்கள் வெளிநாடு சென்று சிகிச்சை பெற்று வந்த அவர் இலங்கைக்கு திரும்பிய பின்னர் தம்மீது துப்பாக்கி பிரயோகிக்கப்பட்டதை அடுத்து தனக்கு நினைவில்லை என்ற கருத்தை நீதிமன்றத்தில் தெரிவித்தார். எனினும் சில தினங்களுக்கு பின்னர் வழமை போன்று அவரது செயற்பாடுகளை அவர் முன்னெடுத்தார். போதைப் பொருள் வர்த்தகர்கள் உள்ளிட்ட தனிப்பட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற கருத்து கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பிரதான தலைப்பாக இருந்தது. මම දැන් 8 වෙනිදා යනවා කියලා දැනගෙන නාමල් රාජපක්ෂ මන්ත්‍රීතුමා 7 වෙනිදා මාව හම්බෙන්න ආවවත් අම්මවත් මම හොයාවිලා මට කියනවා 8ஆம் தேதி நான் செல்ல உள்ளதாக அறிந்து கொண்ட நாமல் ராஜபக்ஷ 7ஆம் தேதி என்னை சந்திக்க வந்தார். இம்முறை நாம் வெற்றியடைவோம் என கூறினார். வெற்றி பெற்ற பின்னர் 9ஆம் தேதி துமிந்த சில்வா வெளியே வருவார் என கூறினார். வெளியே வர வேண்டியதில்லை, தற்போதும் அவர் வெளியேதான் உள்ளார் என நான் கூறினேன். துமிந்த சில்வா போதைப் பொருள் விற்பது உண்மையா என எனது தாயார் கேட்டார். அது எனக்கு தெரியாது, அவரை சுற்றி உள்ளவர்கள் செய்திருக்கலாம் என கூறினார். அதனை அவர் அறிந்திருக்கவில்லை எனவும் கூறினார். அவ்வாறெனின் நாமல் சிறுபிள்ளையா? யார் போதைப் பொருள் விற்பனை செய்கின்றார்கள் என முழு நாட்டு மக்களும் அறிவார்கள். எனினும் ஜனாதிபதியின் மகனுக்கு அது தெரியாது. கொலன்னாவை கொழும்பிற்கு சென்று பார்க்கவும். போதைப் பொருள் பயன்படுத்திய அப்பாவி இளைஞர்கள் வீதியில் விழுந்து கிடக்கின்றனர். இது கூட அறிந்து கொள்ளாவிடின் ஜனாதிபதியின் மகன் உறங்கிக் கொண்டு இருக்கின்றாரா என கேட்க விரும்புகின்றேன். අද අපි දැක්කා දුමින්ද සිල්වා මන්ත්‍රීවරයාව පැය 6ක් CID ප්‍රශ්න කළා තියෙනවා. නමුත් ඔහු අත්අඩංගුවට අරගෙන குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் சுமார் 6 மணித்தியாலங்களில் துமிந்த சில்வா விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளார். எனினும் அவர் கைது செய்யப்படவில்லை. பாராளுமன்ற உறுப்பினர் என்பதாலா அவர் விசாரணைக்கு மாத்திரம் உட்படுத்தப்பட்டார். இந்த நாட்டு மக்கள் மிக தெளிவாக அவதானிக்கின்றனர். இந்த நாட்டு மக்களுக்கு பாரிய அழிவை ஏற்படுத்திய நபர்கள் எப்போது கைது செய்யப்படுவார்கள் என்று மக்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அவ்வாறு செய்யாவிடின் அது நாட்டிற்கு இழைக்கும் தேசிய குற்றமாகும். இவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். துமிந்த சில்வாவிடம் விசாரணை மேற்கொண்டு பெறப்படும் தகவலூடாக துரித நடவடிக்கை எடுக்க எதிர்பார்த்துள்ளோம். லஞ்ச ஊழல் தொடர்பான இந்த அரசாங்கத்தின் நடவடிக்கை வேகமாக இல்லை என புலப்படுகிறது. அதனால் துரிதமாக இது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் மோசடிக்காரர்கள் தப்பிச் செல்ல இயலும். இந்த நடவடிக்கையுடன் அரசியல்வாதிகள், அமைச்சர்கள், உயர்மட்ட போலீஸ் அதிகாரிகள் தொடர்பு பட்டுள்ளனர். வெலேசுதாவை கொன்று சாட்சியங்களை அளிக்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக நாம் ஏற்கனவே எச்சரித்திருந்தோம். මේ වෙලේසුදාගේ ජීවිතේ විනාශ කරලා මේ ලබා ගන්නට තියෙන වටිනා හොරු අල්ලන අය திருடர்கள் கைது செய்யப்படுகின்றனர். திருடர்கள் செல்கின்ற விமான நிலையம் மூடப்படுகின்றது. இரவு கடவுச்சீட்டு தடை செய்யப்படுகின்றது. கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்ற தேர்தல் வாக்குறுதிக்கே அதிக விசில் சத்தம் கேட்டது. அரசாங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சர் என்ற வகையில் அதனை நிறைவேற்ற முடிந்துள்ளதா? அனைத்து திருடர்களினதும் எதிரியை போன்று இருப்பேன் என்பதனை அரசாங்கத்தில் உள்ள ஒருவன் என்ற ரீதியில் கூறிக்கொள்கின்றேன். இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் 8 மணி பிரதான செய்தி நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் டுநைட் செய்தி 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.